நண்பர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரக விதையை எடுத்துக்கிட்டு திருச்செங்கோட்டில் வந்து இது 3வது வருஷ விதை பகிர்வு மோர்பாளையம் ஊராட்சி ஒன்றிய ஸ்கூலில் போடுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரகத்தையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை வாங்கிட்டு வரலாம். போன வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யுவராஜுங்கிறவர் தான் நமக்கு விதை கொடுத்தாரு. இந்த 5 அடி நீல சோரை இன்றைக்கி அதெல்லாம் விதை எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் நிறைய விதை இருந்துச்சு. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நம்ம நிறைய பேர்த்துக்கு பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சி கொடுக்கறதுனால பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு வந்து நம்ம இங்கேயே நிறைய விதை பகிர்ந்துடுறோம். அதனால் அது போக மீதி இருக்கிற விதையை இப்போ நம்ம அங்கே கொண்டுக்கிட்டு போகிறோம். இப்போ போகலாம். இது நம்ம அப்படி நிறைய போய் யுவராஜ் உங்களுக்காகவே வளர்த்தி சொல்றா. இது போன வருஷம் ஒரே ஒரு விதை கொடுத்தேன். ஒரு விதை கொடுத்து கிட்ட வந்து எடுத்துக்கா வீடியோ கிட்ட. இந்த இடத்துல கொஞ்சம் 5 விதை 200 ரூபா கொடுத்து வாங்கி 5 விதையுமே ஒவ்வொருத்தையும் கொடுத்து அங்கிருந்து இவரு நல்லா வளர்த்து கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர்த்துக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால பயிற்சிக்கு வர்றாங்க. அவங்களுக்கு நிறையா ரகம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அண்ணா உங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. இங்கே முக்கியமான ஆள் இவர். ஏன்னா நான் போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு கோணி பை ஃபுல்லாக நிறைய விதையத்தை கொடுத்துட்டு போனார். இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் தண்ணி இல்லை. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பயிற்சி நிறையா கொடுக்கறதுனால அங்கே நிறையா பக்கம் வர்றாங்க நம்மளை பார்க்கறதுக்கு. அவங்களுக்கு அங்கே கொடுத்து அனுப்பிடுறோம். அதனால கொஞ்சம் அந்த வருஷம் கம்மியாக தான் இருந்துச்சு. அது 5 அடி. இது ஒரே விதை தான் கொடுத்தாரு. இது ஒரே ஒரு விதை கொடுத்து 30 பணியாற்றம் கொடுத்துருக்காரு. இது வந்து 3 அடி வளர்க்குறது. அது நான் எடுத்து வைக்கல, அவ்வளோதான். நான் கொஞ்சம் அதெல்லாம் கொடுத்துட்டேன். அதில் வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும். எனக்கு இருக்கு. நான் விதை போட்டு வச்சிட்டேன், முளைச்சி வச்சு. நான் மெயினாக அது குடு உங்களுக்கு கொண்டுட்டு வரதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அது இது வந்து நம்ம குண்டு சொல்கிறோம். இது உடனே கொடுத்துரும். அதையும் தரோம். மாடி தோட்டத்துக்கு செட் ஆகாது. கொஞ்சம் இன்னைக்கு கீழே வயல் வச்சுருந்தீங்கன்னா அதை வளர்த்துங்க. மாடி தோட்டத்துக்கு இந்த ரகம் தரேன். கொஞ்சம் சின்ன ரகம் தரேன். அது கொஞ்சம் உற்பத்தி ஆகணும்னா கொஞ்சம் தான் இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதை தான் வருமா. மாடி தோட்டத்துக்கு மட்டும் இந்த விதை வாங்கிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகும் காய் வர்றதுக்கு. கொடியும் நல்லா ஃபுல்லாக படரும். அந்த பெரிய ரகம் பந்தல் வேணும். பந்தல் போட்டாதான் அந்த அளவுக்கு ஹைட் வரும். இதுவே வந்து நான் போட்டது வந்து 10ல கீழே நிலத்துல முட்டிடுச்சு. முட்டலன்னா இன்னும் ஹைட் வரும். இவர் சொன்ன ஹைட்டுக்கு இது எச்சு வந்துருக்குன்னா இவ்வளவுதான் வந்துச்சு. உங்க பேரு என்ன பண்றீங்க? என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லோகநாதன். முக்கியமான நீங்க ஏதாவது சந்தேகம் போய் கேட்டுக்கலாம். என்னோட பேர் வந்து லோகநாதன். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் இந்த பரமத்திவேலூர் கபிலர் மலைக்கு பக்கத்துல தான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 8 வருஷமா. நம்ம இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணணும், கெமிக்கல் போடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணதுனால நம்ம நிறைய தேடுதல் இருந்ததுனால நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட எல்லா பக்கம் போய் இப்போ கற்றுக்கிட்டதுனால நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கும் செலவே இல்லாமல் இடுபொருள் வெளியில் வாங்காமல் நம்மளே உற்பத்தி பண்ண முடியும். அப்படி பண்ணி தான் நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதையும் வந்து ட்ரைனிங் மூலிமா கவர்மெண்ட் மூலியமாகவும் போய் வெளியில் நிறையா பக்கம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் சொந்தமாகவும் நம்ம காட்டுக்கு நிறையா வர்றாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 97 87 155 461. நான் வந்து லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன். 97 87 155 461 லோகு இயற்கை விவசாயம் சேனல் வச்சிருக்கேன். அதில் இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும், இடுபொருள் நம்மளே எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம நிறைய போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த உடுக்கு சோலை இது ஒன்றே ஒன்று தான். இந்த யாருக்குமே வேலை பத்தாது, கொஞ்சம் தான் இருக்குது. இது மரவண்டை எல்லாத்துக்குமே வேணும். இன்னும் இவ்வளோ இருக்குது. நான் எடுக்கல, டைம் ஆயிடுச்சுன்ட்டு இதை கொடுத்துருங்க. ஏன்னா இது இது மலையில் கட் பண்ணி வைக்காம விட்டுட்டா, அதனால் எல்லாம் மேலே போட டேமேஜ் ஆகிருக்கு. இவ்வளவும் தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000-3000 ரூபா தான் வரும். இந்தாங்க, இது பூசணி சொல்கிற வரி சொல்கிறேன். பூசணிக்காயெல்லாம்
இது கிண்ணார சொரை பூசணிக்காயெல்லாம் இந்த ரகம் இருக்கா நம்மகிட்ட? பச்சை தான். இது நுரப்பிக்குங்க. இது பார்த்து கம்மியாக தான் இருக்குது, அது நீங்கள் வச்சுக்கோங்க. இது சம்மங்கி கிழங்கு, எல்லாத்துக்கும் ஒரு கிழங்கு கொடுக்குறோம். இந்த வாரம் வேலைக்கு இது மீனமில ஒரு 2 லிட்டர் இருக்குதா? களை செடி வரீங்களா? நீ போகும்போது மில்லுக்கு வர வழிதான். நீங்க வெளியே வாங்கினா 250 ரூபா 300 ரூபாய். இதை வந்து இந்த பயிற்சிக்கு வந்தீங்க கொடுக்க, இதோட மட்டும் 2000 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. இதை மட்டும் இது உங்களுக்குன்னு எடுத்து வச்சது, அதனாலதான் ஒன்னே ஒண்ணுதான் நீளம் வந்துச்சு, மீதி எல்லாம் இவ்வளவுதான் நீளம் வந்துச்சு. எல்லாம் மண்ணில் இருக்குதுங்க. நம்ம போட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ நம்ம அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ பார்த்தோன்னு தான் ஞாபகம் வந்துச்சு. நம்பர் ஆனால் சேவ்ல இருக்கு. என்னன்னா சொர ஒரு விதை சொல்றது. இது நீளமா? பெருசு தீர்ந்துச்சுங்களா? சின்னதுதான். அது கம்மியாக தானே இருந்துச்சு, எல்லாம் கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கலாம். பந்தல் போட்டா அது 4 அடி வரும், கீழே விட்டாதான் இவ்வளவுதான் வரும். அதுங்களா? அது ஒரு 25-27 காய் காய்ச்சி இருக்கு. கண்ணா 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 ஓகே. அப்படியே காட்டு. நீளமாக வளர்றது நம்ம வளர்த்தி வரும். என்ன பிக்குன்னா அது என்ன ரகம் சொன்னாங்க? பீர்க்கன்ல மெழுகு பீர்க்கன், நுரை பீக்கங்காய். ஓகே. ஆமா, அப்படியே அந்த விதையை காட்டுங்க. என்ன விதை? வேங்கேரி. அதெல்லாம் மைக்கில்